ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நான் என்ன பேச போகிறேன்னா, ஒரு சூப்பரான விஷயம் தான் வந்து பேச போகிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து லைஃபோட சின்ன சின்ன பேட்ஸ். இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன திரும்ப சொல்லுவாங்க, நமக்குலாம் இது தேவையா? போய் பசங்களை பாரு. ஃபஸ்ட்டு வந்து படிக்க முடியாது, ஃபஸ்ட்டு படிக்கிற வேலையை பாரு. நெக்ஸ்ட்டு வந்து மேரேஜ் ஆனோடனே இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, முதல்ல போய் ஃபேமிலியை பாருமான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இதெல்லாம் தேவையா? அப்புறம் குழந்தைங்கள பாரு, வளர்ந்த பசங்களை வச்சுட்டு இதெல்லாம் தேவையா? நம்ம எது பண்ணாலுமே ஒருத்தர் வந்து சொல்கிறதுக்கு யார் வேணாலும் இருக்கலாம். நம்ம கூட இருக்கவங்க, பின்னாடி இருக்கவங்க, எட்ட இருக்கவங்க, எல்லாருமே அவனுக்கு இதெல்லாம் தேவையா? ஆனால் சாதிச்சிட்ட அப்புறம் பரவாயில்ல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எப்பயுமே அவங்க சொல்கிறது வந்து காதில் வாங்கிக்க கூடாதுன்னு இல்லை, அதை வாங்கிக்கோங்க. அவங்க நல்லது சொன்னால் அதை வாங்கிக்கோங்க, கெட்டது சொன்னால் அதுவும் உங்களுக்கு ரொம்ப விஷயம் நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரொம்ப முக்கியம். நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா அவங்கள நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட குறைகளை நிஜமாகவே எடுத்து சொல்கிற ஒரு நல்லவங்க அவங்க தான், நேர்மையாக. இப்போ நமக்கு பிடிச்சவங்க, இப்போ ஹஸ்பண்டோ இல்லை அம்மா இல்லை வேறு யாராவதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நம்ம மனசு நோக்கக்கூடாது. ஆனால் அவங்க வந்து நம்ம மனசு கஷ்டப்படுன்னு யோசிக்காமல் சொல்லுவாங்க. அதில் நிறைய கெட்டதும் இருக்கலாம், நல்லதும் சில நேரங்களில் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்கள கூட வச்சுட்டு எடுத்துக்கோங்க. பட் அதை எது வரைக்கும் எடுத்துக்கிறீங்க தெரியுமா? அதை ஒரு யோசனையாக மட்டும் மூளையில் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க, மனசுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. அது பெரிய வலியை கொடுக்கும். நான் அந்த கேப்ரில் அக்கா நினைக்கிறேன், அவங்க ஒரு இது பேசியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அவங்க பேசுறதுக்கு அந்த டைரியில் எழுதி வச்சு சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி நம்மளை பற்றி பேசுகிறவங்கள போயிட்டு காது கொடுத்து கேட்டிங்கன்னா நாமளே நம்மளை வெறுத்துருவோமா, அந்த அளவுக்கு கேவலமாக பேசுவாங்களாம் பின்னாடி. ஸோ நம்ம எதிர்க்க நின்று பேச தைரியம் இல்லாதவங்க, எப்போ ஒருத்தவங்க நம்மளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்களோ நம்ம வளர்ந்துட்டுருக்கோன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம எதிர்க்க நின்று பேச தைரியம் இல்லாதவங்களை பற்றி தயவு செஞ்சு ஃபீல் பண்ணிக்காதீங்க. நம்ம வளர்ச்சியை வந்து அப்போ தான் நம்ம ஒரு இடத்துல நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அது நம்ம பேசக்கூடிய இடத்துல இருக்குல்ல, நம்ம கவனத்தில் அது இருக்குன்றதே ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் பற்றி நம்ம பேசுனா சூப்பர் ஸ்டார் இருக்கிறதுனால தான் நம்ம பேசுகிறோம். வா, ஒரு மூவியை பற்றி பேசுனா அந்த மூவியை நம்ம பார்க்குறோம், ஃபேமில் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஃபேமில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்து ஏந்துடுறா ஏந்துடுறா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து வச்சுக்கோங்க. நான் அதே ஒரு குட்டி ஒரு கதை வந்து சொல்லுமா, எப்பவுமே நமக்குன்னு ஒரு செல்ஃபாக யோசிக்கிறது இருக்கணும். தள்ளாதப்பா. ஒரு மரம் வெட்டுற கோடாரி இருந்தாராம், மரம் வெட்டி இருந்தாராம் கோடாரின்கிட்ட. அவர் மரம் வெட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு மரம் வந்து என்னை வெட்டிடாதீங்கன்னு சொல்லிச்சான். அப்போ வந்து என்னை வெட்டிடாதீங்க சொன்னப்போ அவர் சொன்னாரா, ஏன் நான் உன்னை வெட்டக்கூடாது, என்னோடய வியாபாரமே இதில் தான் இருக்குது, நான் ஒரு வனதேவதை, ஏன்னா நீங்கள் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் வெட்டாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொல்லிச்சோம். உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க. அவர் சொன்னாரா, இருங்க நான் போயிட்டு வீட்டில் போயிட்டு கேட்டுட்டு நான் சொல்கிறேன், நாளைக்கு இதே இடத்துல வந்துன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாராம். சரின்னு சொல்லிட்டு அந்த வனதேவதையும் சரின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்களாம். அவரும் போனாராம். போகிற வழியில் ஒருத்தர் என்ன சொன்னாரா, நீ வந்து இது அரசன் ஆவரன்னு கேளு. இந்த விஷயத்தை பற்றி அவர் ஒரு நண்பன் கிட்ட சொன்னார். அவர் நீ அரசன் ஆவன்னு கேளுன்னு சொன்னாராம். சரி நான் வீட்டுக்கு போய் என் மனைவி கிட்ட கேட்குறேன்னு சொல்லி மனைவி கிட்ட கேட்டாராம். அவங்க சொன்னாங்களாம், அதெல்லாம் வேண்டாம், அரசனானா அந்த ராஜ்யத்தை கவனிக்கிறதுல நேரமெல்லாம் போயிடும், நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. நீங்கள் வந்து இப்போ ஒரு கை ரெண்டு கால் இருக்கிறதுனால தானே நல்லா மரம் வெட்டி சம்பாதிக்கிறோம். இதே இன்னும் ரெண்டு கை 2 கால் இருந்தால் இன்னும் நிறையா மரங்களை வெட்டி நல்லா வசதியாக வாழலாம்னு சொன்னாராம். ஓ சரி அப்படியா, அப்போனா நானும் அதே வரத்தை கேட்குறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவரும் மறுநாள் போய் தேவதை கிட்ட அந்த வரத்தை கேட்டாராம். எனக்கு வந்து 2 கை 2 கால்கள் வேணும், இன்னும் எக்ஸ்ட்ராவான்னு சொல்லி. அவர் உடனே மறுநாள் அந்த தேவதையும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து 4 கை 4 காலம் இருந்துச்சான். இதே நேரம் ஊருக்குள்ள ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் ராட்சசன் மாதிரி வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஹலோ ராட்சசன் மாதிரி வந்தானோ. உடனே அங்கேருந்து குழந்தைங்க எல்லாம் பயந்து ஓடிச்சான். எல்லாரும் பயந்து போகிற வழியில் அவனை கல்லை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அடிச்சு போகிறதுக்குள்ளே அவன் வந்து இறந்தே போயிட்டானா எல்லாரும் அடிச்சு. அதுக்கப்புறம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது சொல்லுங்கள், ஒரு ஒரு முடிவு எடுக்கணும்னா அதை வந்து நாம் எடுக்கணும்.
இதுலன்னா அதை வந்து நம்ம நல்லா யோசித்து சிந்திச்சு ஒரு 10 தடவை எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்கலாம். பட் அதையே நம்ம எடுத்துக்க கூடாது பெருசாக. நம்மளும் வந்து சிந்திக்கணும், சுயமாக சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்க தெரியணும் ஒரு விஷயத்தில். அதே மாதிரி அடுத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதை தயவு செஞ்சு தேவையில்லாமல் காதுக்குள்ளே போட்டுக்காதீங்க. தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இன்னொரு இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ன்றதை விட ஒரு நல்ல ஒரு கருத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ராஜி கோகுல். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா.